ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ஃபைனலி திரும்ப வந்து எங்களோட வகுப்புகள் இணைஞ்சிருக்கோம். அதாவது திரும்ப ஒரு கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அஹ், ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ன, போன வருஷம் 4ஆம் மாதம் 11ஆம் தேதி அந்த மாதிரி கடைசி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு 4ஆம் மாதம் 5ஆம் தேதி ஒரு 6 நாள்ல ஒரு வருஷம். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வருஷத்துல வந்து நான் வெளிநாடு வர்றதுக்காக வந்து அந்த வேலைகளில் கொஞ்சம் இருந்ததால உங்களோட வந்து சரியாக வந்து வீடியோக்கள் அடிக்கடி போட முடியாம போயிட்டு அதான் மோஸ்ட் ஆஃப் த ரீசனாக இருந்தது. இப்பயும் வந்து நேரம் பண்ணுறது காணாது நானே ஒரு பிஸியான சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறதால நேரம் வந்து போதிய அளவு காணாது. இருந்தாலும் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட படித்த மாணவர்கள் சார் இந்த பேப்பர் ஒர்க்கை செஞ்சு விடுங்கன்ற மாதிரி 2-3 தடவை கேட்டாங்க. இனியும் செஞ்சு கொடுக்காட்டி அடிப்பாங்க. நேர படித்த மாணவர்களோட கோரிக்கைக்கு அமையாக வந்து இந்த பேப்பர் ஒர்க்காக நாங்கள் செஞ்சு விடுவோம். அப்போ நான் வளமையாக பார்க்குற மாதிரி ஒரு சீரீஸாகவே பார்த்துட்டு போவோம். கிடைக்கிற டைமில் வந்து உங்களுக்காக என்னோட முயற்சி செஞ்சு ஒரு வீடியோ வச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பி விடுங்க. அவங்களும் பிரயோசனப்படுவாங்க. வரது இந்த 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிற ஆட்களுக்கு தான் மிக பிரயோசனமாக இருக்கும். நான் பகைகளுக்கு இதை வந்து கிடைக்கிற டைம் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிடுங்க. அவனும் பார்த்து சாகட்டும். ஓகே தானே? ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நடைபெற்று முடிஞ்ச 2025 2026 அப்போத சாதாரண தர மாணவர்களுக்கான கணித பாடத்தின் பகுதி ஒன்றுக்குள்ள போவோம். பழமையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாம் பார்த்து பழகிருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸாம் செஞ்ச ஜீவன் தான் கேட்டிருந்தது. அவங்களுக்காகத்தான். ஓகே. அறிவுறுத்தல்கள் வந்து தெளிவாக வாசிங்க. நாங்கள் ஃபைனல் எக்ஸாம்பிள் கிட்ட வர டைம்களில் வந்து பேப்பரில் செய்கிறது. ஸோ கடந்த வருஷம் வந்து ஒரு பேப்பருமே செய்யலை. இந்த இதில் இருந்தால வந்து ஒரு பேப்பருமே ஒரு இதுவுமே செய்யலாம் போயிட்டு. ரைட். இனி வர்ற காலத்துலேயும் வந்து செய்யக்கூடியமா இருக்குமான்னு தெரியல. ஆனால் கிடைக்கிற டைமில் வந்து உங்களுக்கான கேள்விகளுக்கான விடைகளை வந்து செஞ்சுதான். ஓகே தானே? ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது வந்து முதலாவது கேள்வியை பார்ப்போம். பெரும்பாலும் வந்து 11ஆம் ஆண்டு மாணவர்களும் 10ஆம் ஆண்டு மாணவர்களும் பார்ப்பீங்க. அப்போ சின்ன சின்ன தியரியை சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போகிறேன். டீப்பான தியரிக்குள்ள போயிடாது. என் டீப்பான தியரி வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட பேப்பர்களை நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டிருப்பேன். அப்போ இதுகளில் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற வந்து கொஞ்சம் தியரியை வந்து மேலால் அலசி விட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சில டீப்பாக இறங்க முடியாது. ஏன்னா கரெக்ட் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு டைம்கள் வந்து காணாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தியரியை வந்து கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். தேவையான தியரியை படிச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ கேள்வியை பார்ப்போம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் ஒன்றின் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் ஒன்றின் தொடக்க பெறுமானம் 60,000 ஆகும். அதற்கு 14% சுங்கத்தீர்வு அடப்படுகிறது. இந்த சுங்கத்தீர்வு என்பது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது சுங்கத்தீர்வு என்பது வந்து ஒரு ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்யக்குள்ள வந்து அந்த குறித்த அரசாங்கத்தால் அறவிடப்படுறது. அந்த பொருளின் பெறுமதியிலிருந்து தான் எங்களுக்கு அந்த வருமானம் எண்ணப்படும். அப்போ ஒரு பொருளை வந்து நாங்க இப்ப என்ன ₹2 வாங்குறோம். அதுக்கு இன்னொரு 50 சதம் சரி 50% வந்து எங்களுக்கு சுங்கத்தீர்வு அறவிடப்படுதுன்னு சொன்னா, இப்ப அந்த பொருளை நான் விற்கணும் அப்படின்னு சொன்னா, அதை நான் விற்கிறது ₹2.50க்கு வித்தா மட்டும்தான் எனக்கு லாபம் கிடைக்கும். சரி லாபம் இல்ல, அந்த நட்டம் பெறாம கொள்ளாம சரி அந்த பொருளை விலைக்கு நான் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா ₹2 பொருள் சுங்கத்தீர்வையும் எனது 50 சதத்தை கட்டி போட்டு, நான் ₹2க்கு அந்த பொருளை வித்தேன் அப்படின்னு சொன்னா, இங்க எனக்கு வரப்போறது வந்து படு நட்டமாக இருக்கும். அந்த 50% வந்து நட்டமாக இருக்கும். அப்ப என்ன கேள்வி கேட்டுருக்கான்னு சொன்னா, இந்த கேள்விக்குள்ளேயே எங்களுக்கு விடையும் இருக்கு. சுங்கத் தீர்வையை செலுத்திய பின்னர். அப்ப கேள்விய நீங்க வாசிக்கும் போதே, இந்த விடை எப்படி வரப்போகுதுன்றது நீங்க அறிஞ்சிருவீங்க. இது கஷ்டமான கேள்வி கிடையாது. ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இப்ப. சுங்கத் தீர்வு என்பது என்னன்றது. அப்ப அது இது என்ன பொருளுடைய விலை என்றது என்னன்றதை பார்த்திருப்பீங்க. சரியா? அப்ப நாங்க செய்வோம். இப்ப என்ன செய்ய போறோம், இதுக்கு சதவீதம் என்று வினைக்குள்ள, நாங்க பகுதி 1 சரி, பகுதி 2 சரி, நாங்க என்ன செய்றோம் நாங்க, ம்.
ஒரு சமன்பாட்டு ஊடாக போகையில எங்களுக்கு சிறந்த புள்ளிகள பெற முடியும். இந்த சமன்பாடும் வந்து நாங்க செய்யைக்குள்ள வந்து இங்க இருந்து இங்க செஞ்சு கொண்டு விடாம, இங்க இருந்து இங்க செஞ்சு கொண்டு நாங்க விடுவோம். அது வழமையா உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். உங்களுக்கு சொல்றேன் நான் அது. அப்ப நாங்க அப்படி பார்க்கும்போது, இத நாங்க சமன்பாடு பார்த்தோம்னு சொன்னா, என்னது சுங்கத் தீர்வ ஃபர்ஸ்ட்டு நான் காணப்போது சுங்கத் தீர்வ. அப்ப சுங்க தீர்வ சமன் என்னவா இருக்க போறேன் எங்களுக்கு 100ன் மேல் என்னது சுங்க தீர்வின் சதவீதம் தர பொருளின்ட என்னது என்ன பெறுமதி எங்களுக்கு இதுல இறக்குமதி. அப்ப பொருளின்ட இறக்குமதி. சரியான பொருளின் இறக்குமதி பெருமானம். அவ்வளவுதான் இதுல போட போறீங்க. அப்ப சமன்பாட்டை நாங்க பிரதியிட்டோம். சரி எழுத்து அப்படி இப்படிதான் இருக்கு. மன சொல்லைக்கும் உங்களை விளங்கிக் கொள்ளும் நம்புறேன். ஓகே. அப்ப சமன்பாட்டுக்குள்ள நாங்க பார்க்க போறோம். 100ன் மேல் நேரடியாகவும் செய்யலாம். நாங்க தனித்தனியா செஞ்சு போட்டு கூட்டி விடுவோங்க. 100ன் மேல் சதவீதம் 14 தர பெறுமதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரூ. 60,000 ரூபாயா இருக்க போகுது. இப்போ சுருக்கேகல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யறாங்க நாங்க கடைசியில கீழே மேல என்ன பிரிக்கிற அர்த்தம் என்ன மேலோட 2 பெருக்கப்படுது கீழே மேலே இருந்தா பிரிக்கிறது. அப்ப இந்த 2 சைவரையும் இந்த 2 சைவரையும் வெட்டதுக்கான காரணம் 100ஆல இந்த 60,000 பிரிச்சிருக்க மாட்டேன். அப்ப 600. அப்ப நாங்க பெருக்க வேண்டியது 600யும் நாங்க என்ன செய்ய போறோம் 14யும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னா ரூ. 8,400 இங்க சுங்கத்தீர்வையாக வரப்போகுது. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா நாங்க ரூ. 2க்கு ரூ. 50 சுங்கத்தீர்வைன்னு 50% சுங்கத்தீர்வைன்னு சொன்னா ரூ. 2.50 கொடுத்துனாங்க. அப்ப இங்க ரூ. 60,000 பொருளின் பெறுமதிக்கு ரூ. 8,400 நாங்க கூட்டினோம் அப்படின்னு சொன்னா ரூ. 68,400 எங்களுக்கு இந்த ஸ்லாஷ் போட்டு சைட்ல போடக்கூடாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரூபாய்ன்னு அடிச்சு விட்டுருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம் இங்க ரூபா 68,400. அப்புறம் நீங்க விடைய கெத்தா செஞ்சு விட்டது இப்ப சரி விட்டாங்க பிறகு சரி விடைக்கு இங்க 1 2 மாறி வந்துடும். ஆனா நாங்க அதுல விட ஸ்டைல இந்த இடத்துல விட்டுக்கொள்ளும் சரியான. அப்ப இங்க வரப்போறது எங்களை என்னது பின்னர் அப்பொருளின் பெறுமதி என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்ப 68,400. அப்புறம் இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போயிட்டு கடைக்காரர் என்ன செய்வார் பிறகு ஒரு கொஞ்சம் லாபத்தை வச்சு விற்பார். அப்படி இந்த பொருள் பழுதாக போகுது அப்படின்ற சந்தர்ப்பங்கள்ல அவர் லாபமோ நட்டமோ அடையாம விற்கணும்னு சொன்னா எழுதிக்கப்புற 68,400 வித்தாருன்னு சொன்னா அவருக்கு லாபமும் வராது என்ன நட்டமும் இருக்காது பொருளுடைய விலைக்கு வித்துருவார். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருவேளை நல்லா பழுதா போயிட்டு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் எங்களுக்கு 68,400 என்ற பொருள் இருந்து கழிச்சு தான் கொடுக்கணும். அப்ப அவருக்கு வர போறது என்னது நட்டமாக இருக்கும். சரியா. அப்ப இந்த கேட்ட கேள்வி வந்து சுங்கத்தீர்வை செலுத்திய பின்னர் அப்பொருளோட பெறுமதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளோட பெறுமதி ரூ. 68,400 முடிஞ்சது சோழி. ரைட். 2வது கேள்வி. 2வது கேள்விக்குள்ள நாங்க போனோம்னு சொன்னா தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசி ஓர் இரு சமக்கு முக்கோணி. ரைட். உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து இந்த தேற்றம் சம்பந்தம் 45 தேற்றம் சம்பந்தமான வீடியோ வந்து போட்டுருங்க. தட்டி பாருங்க. சரி நான் எங்கள்ட 10ஆம் 11ஆம் ஆண்டுக்கு என்னென்ன தேற்றம் வருமோ அந்த தேற்றம் சம்பந்தமான எல்லா விஷயமே வந்து ஒரு வீடியோல போட்டுருக்கேன். அதை நீங்க தட்டி பார்த்து கொள்ளுங்க. ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணின்னு சொன்னா எந்த பக்கங்கள் சமனோ அந்த சமனான பக்கத்துக்கு எதிரே இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு என்னவா இருக்கணும் சமனாக இருக்கணும். இவர் 40 பாகைன்னு சொன்னா இவர் 40 பாகை, இவர் 50 பாகைன்னு சொன்னா இவர் என்னங்களுக்கு 50 பாகையா இருக்கணும். ரைட். அப்ப இங்க கேட்டிருக்காங்க தரப்பட்ட தகவலை கொண்டு ஏசிபி அப்ப யாரு இவருண்ட பருமனைத்தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப டக்குன்னு எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னது எங்களுக்கு ஒரு நேர்கோட்டுல வந்து அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? இவரையும் கூட்டினோம்னு சொன்னா 180 பாக வர வேணும். அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 130 பாக. அப்ப 180ல இருந்து நீங்க 130 பாகைய கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா வரப்போறது 50 பாகைன்றது இவராக இருக்க போகுது. அப்ப இவர் 50 பாகைன்னு சொன்னா இவரும் எங்களுக்கு என்னது 50 பாகையா தான் இருக்க போறார். அடுத்த கட்டம் என்ன எங்களுக்கு முக்கோணி ஒன்றின்ற அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. முக்கோணி ஒன்றின்ற அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? அது 180 பாகை. அப்ப இந்த முக்கோணில வந்து என்னங்களுக்கு அகக்கோணம் இன்றைக்குல 3 கோணம் இருக்குது. அதுல 2 கோணம் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப 50 50 100 50 50 100ன்னு சொன்னா 180 பாகையில இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க 100 பாகையை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா வரப்போறது 80 பாகை. அப்ப ஏசிபி என்ற பருமன் எங்களுக்கு என்னவாக இருக்கும்
80 பாகையாக அமையப் போகுது. சரிதானே? ரைட். அவ்வளவுதான் முடிஞ்சுது. அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோங்க, தீர்க்குகன்றதுக்குள்ள போறோம். என்னதுக்குள்ள? தீர்க்குக. அப்ப தீர்க்குக என்றைகள இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பல பேப்பர்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன எங்களுக்கு முதல் வரப்போறவங்களுக்கு 1 தொடக்கம் 15 கேள்வி. அப்படி இல்லைன்னு சொன்னா 1 தொடக்கம் 10 கேள்வி மிக மிக ஈஸியாகத்தான் இருக்கு. எந்த ஒரு மண்டைய போட்டு புலம்பி கிளம்பி எடுக்கிற மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கவே இருக்காது. அப்ப 1 தொடக்கம் 10 வரைக்கும் என்னவா இருக்கும்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக மட்டும் தான் இருக்குமே ஒழிய, அப்ப அத ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஈஸியா தான் இருக்கும்னு நம்பிக்கையில நீங்க எக்ஸாம்குள்ள போயிருந்து செய்யக்கல்ல, வர்ற சந்தோஷமும் இருக்குமே. கிளுகிளுப்பான ஒரு சந்தோஷம். ம். கூட என்ன செய்யணும்னு சொன்னா, பேப்பர செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, உங்களால நல்ல ஒரு நிலைக்கு கட்டாயம் வர முடியும். சரிதானே? நல்ல நிலை என்றது என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்ல குறித்த பாடத்துல நல்ல புள்ளிய பெறது. நீங்க எந்த பாடத்துக்கு எவ்வளவு பேப்பர நீங்க செய்றீங்களோ, அவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு என்ன மண்டைக்குள்ள ஏறிக்கொள்ளுவ. அப்ப பெரும்பாலும் இங்க தியரி எனக்கு படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான பேப்பர்கள செஞ்சு அப்லோட் பண்ணக்கூடிய மாரி பார்த்துக் கொள்றேன். அதுலயும் கடந்த கால வினாத்தாக்கள் சம்பந்தமானது கொஞ்சம் பெரும்பாலும் நாங்க நீட்டி நிமித்தி பார்த்துக் கொள்ளுவோம். சரியா? ரைட். அப்ப இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, தீர்க்கன்னு சொன்னா எக்ஸின்ட எது தெரியா கணியமோ அவரின்ட பெருமானத்த நாங்க கண்டு குடுக்கணும். அவர்தான் மேல எங்களுக்கு. அப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 எக்ஸ் மைனஸ் 5 என்னவா இருக்க போறார்? 2x சமன் 1/8ன்னு தந்திருக்காங்க. சரியா? அப்ப இங்க நீங்க எக்ஸுக்கும் 2xக்கும் என்னது போமசி. அது கஷ்டமான விஷயம் கிடையாதுன்னு. எக்ஸுக்கும் 2xக்கும் போமசி காணுங்கன்னு சொன்னா, நீங்க சைட்ல போட்டு எக்ஸ், 2x என்று காணணும்னு அவசியம் இல்ல. மனசாலே எங்களுக்கு பார்க்க தெரியும் என்னது பெரிய இது. பெரியது எங்களுக்கு 2xன்றது பெருசு. அப்ப நாங்க என்னது, அத நாங்க நேரடியா குடுத்துட்டு போகலாமடாப்பா. என்னன்னா, கஷ்டப்பட்டு இருந்து நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்ன உங்களுக்கு பொமசிய காண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்? பிரிக்க போறோம். யாரால? 2ஆல இலக்கத்தால. அப்ப எக்ஸ் பிரிபடுமான்னு பார்த்தா பிரிபடாது. அப்ப பிரிவாடி நாங்க என்ன செய்யணும்? அந்த எக்ஸ அப்படியே இறக்கிக் கொள்ளணும். அடுத்து 2x. அப்ப 2xன்னு அர்த்தம் என்னது? 2 தர x. என்ன இப்ப 10ன்னு சொன்னா 2 தர 5ன்ற மாரி. சரிதானே? அதாவது என்ன எங்களுக்கு முதன்மை எண்கள்ட பெருக்கமாக நாங்க எழுதி பிரிக்கணும். அப்ப இங்க முதன்மை எண்கள்ட பெருக்கம்ன்றது என்ன எங்களுக்கு எந்த ஒரு இலக்கத்தால பிரிபடாத மாரி எழுதப் போறோம். அப்பதான் எங்களுக்கு பிரிக்க ஈஸியா இருக்கு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2xன்னு யாரால பிரியும்னா 2ஆலயும் x-ஆலயும் தான் பிரிபடும். அப்ப 2 தர xன்ற மாரி தான் இங்க. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம் எங்களுக்கு 2வது சுருக்கிக்கல 2ல் நான் போயிரும். x மட்டும் மிச்சம். திரும்ப என்ன செய்ய போறோம்? x-ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1, 1. அப்ப இவருக்கான பொமசி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா 2x ஆக இருக்கும் பொமசி. அப்ப கீழ 2x இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்கு? x ஆன்னு இருக்குது. அப்ப இவர 2x ஆக நாங்க மாத்தணும்னு சொன்னா, கீழயும் 2ஆல பெருக்கோணும். மேலயும் 2ஆல பெருக்கோணும். அப்பதான் எங்களுக்கு என்ன நேரடியாக கழிப்படும். அப்புறம் xலிருந்து 2x கழிச்சு போட்டு மைனஸ் x என்று போட்டு வில்லத்தனமான விளையாட்டு பார்க்கிறது கிடையாது. சரி. அப்புறம் இங்க 4லேருந்து 5 கழிச்சு -1 மேல போட்டுட்டு, மைனஸும் மைனஸும் வெட்டு போடும். அப்ப x 7 8 மாரி நாங்க என்ன செய்ய சிறப்பாக குடுத்துட்டு வர்றது இங்க கிடையாது. சரியோ? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 4 பெருக்கணும். இப்ப சேர்த்து பெருக்கணும். 4 8 மைனஸ் என்னவா இருக்க போறோம்? 5 சமன் என்ன எங்களுக்கு 1/8. அப்ப 8லிருந்து 5 போகும் அப்படின்னு சொன்னா, போகும் என்ன எங்களுக்கு 3 2 x சமன் 1/8 இருக்கு. இப்ப குறுக்கு பெருக்கம். கீழ என்ன இருக்கிற 2x அங்க 1 பெருக்கும். கீழ இருக்கிற இவர் என்ன செய்வாரு? 3 பெருக்குவார். அப்ப 3 24 சமன் என்னவா இருக்கும்? 2x. அப்ப நான் மாத்தி எழுதுறேன். 2x சமன் 24. பெருக்குற என்ன செய்யும்? பிரிக்க போகுது. அப்ப x சமன் 24/2. அப்ப x சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? 12. அப்ப தீர்க்கட்டாம். அப்ப xக்கான பெறுமதி எங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 12 ஆக இருக்க போகுது. சரியா? அப்ப இங்க பாருங்க. இந்த இடத்துல வர்க்கமூலம் 3ன் முதலாம் அண்ணளவாக்கத்தை காண்க என்று சொல்லி தந்திருக்காங்க. வழமையாக எங்களுக்கு என்னது அண்ணளவாக்கம்னு சொன்னா, நாங்க சைட்ல போட்டு ஒரு குறுந்து வேலைகள பார்த்து பிரிக்கிறாங்க. இங்க எங்களுக்கு என்னன்னு சொன்னா, அடுத்தபடியாக மேல போய் நீங்க செய்யணும்ன்றதுக்காக ஈஸியா தந்துருக்கான். அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது 5 4 நாள் வர்க்கம் இப்ப நாங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு
எக்ஸின் வர்க்கம் சமன் 25 எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ காணிக்கு என்ன செய்யணும், இங்கால வர்க்க மூலத்தை கொடுக்குறோம். பிளஸ் ஓ மைனஸ் எடுக்கிறத நாங்க விடுவோம். இந்த வர்க்க மூலத்தை கொடுக்குறோம் நாங்க என்ன, வர்க்க மூலத்தை கொடுக்க எக்ஸ் சமன் நாங்க என்ன 5ன்னு கொடுப்போம். ரைட்டா? அப்ப இப்ப எங்களுக்கு எக்ஸ் சமன் 5ன்றது எங்களுக்கு தேவையில்லை. வர்க்கம் இங்கால போனா வர்க்க மூலமாக மாறும்ன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. அதான் இங்க எங்களுக்கு தேவை. அப்ப 5.4 என்றவர் யார் இந்த வர்க்க மூலம் 29.16 அண்ணளவான பெருமானம் தான் எங்களுக்கு என்னது 5.4. இப்ப என்ன எங்களுக்கு கேட்டுருக்காங்க, எங்களுக்கு வர்க்க மூலம் 30 பெருமானத்தை அண்ணளவான பெருமானம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பார்க்க வேண்டியது வர்க்கமூலம் 30 விட குறைவா இருக்கிறவற்ற பெருமானத்தை நாங்க கொடுத்துட்டோமாடா. சரியா, என்ன செஞ்சிருக்கோம் 5.4. சரி, அவர் தான் எங்களுக்கு என்னது வர்க்கமூலம் 30 குறைவா இருக்கிற ஒரு ஆளுட பெருமானம் என்ன, 29.16. அப்ப இந்த 30 விட கூட இருக்கிறவர் அடுத்தவர் நாங்க என்ன பார்க்கணும், 5.4 பார்த்துட்டோம். அப்ப இதை விட குறைய நாங்க 5.3 பெருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் இங்க பெருக்கி பார்த்து எடுக்க வேண்டியது 5.5ஐயும் திருப்ப 5.5ஐயும் பெருக்கைகள் என்ன பெருமானம் வாராருன்றதான் நான் இங்க பார்க்கணும். ரைட்? அப்ப 5.5ஐயும் நீங்க 5.5ஐயும் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எங்களுக்கு 5.5 யாருன்ற வர்க்க மூலமாக இருக்கும்னு சொன்ன பெருக்கைகள் ரெண்டையும் பெருக்கைகள் வார வர 30.25. அப்ப அண்ணளவான பெருமானம்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றில் 5.4 கொடுக்கணும், இல்லாட்டி 5.5 கொடுக்கணும். அப்ப 5.4 5.5 நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கல. இங்க வந்து அண்ணளவானன்னு சொன்னா வர்க்கமூலம் 30க்கு மிக நெருங்கினவர் யாருன்னு பார்க்கணும். அப்ப வர்க்கமூலம் 30க்கு இவர் நெருங்கினவர் ஆண்டு பார்த்தா இவர் 0.25 என்ன இருக்க எங்களுக்கு கூடவாக இருக்கார். அதே இவர் வந்து வர்க்கமூலம் 30க்கு நெருங்கினவர் ஆண்டு பார்த்தா இவர் எங்களுக்கு என்னது 0.86 குறைவாக இருக்கார். அப்ப எங்களுக்கு 0.84 எங்களுக்கு கிட்ட இருக்குதா, 0.25 30 கிட்ட இருக்கான்னு பார்த்தா 0.25 தான் 30 கிட்ட இருக்கார். அப்ப இவருக்கான அண்ணளவான பெருமானம் எங்களுக்கு என்னவா இருக்கும் 5.5 இருக்க போகுது. அதை நீ பக்கத்துல எட்டி பார்த்து போட்டாலும் இதுக்கு என்ன சரியா வரப்போகுதுன்னு செய்ய வழிகள் என்பது இல்லை. நான் அதுக்காக எட்டி பார்த்து போடுறது கிடையாதுடா. அப்பன் வடிவாக விளங்கி தெளிவாக பூர்ணப்படுத்தி பார்த்துக்கோ. ஏதும் ஒருவேளை உனக்கு இந்த கேள்வியில விளக்கம் எதுவும் இல்லாம இருந்தா கமெண்ட் பண்ணிக்கொள்ளு. சரி, உனக்கு எதுவும் கமெண்ட்கள் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணிக்கொள்ளு. பார்த்துட்டு ரிப்ளை பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். சரியான ஒருவேளை இன்றைக்கு நாளைக்கு நான் பண்ணலை என்று சொன்னாலும் கட்டாயம் உனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு சரி நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியான டைம் கிடைக்கிற டைம் கட்டாயம் உனக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்ளுவேன்டா. ரைட்? அப்புறம் பார்த்துக்கொள்ளு, ஒரு வெறும் தொட்டியில் பொருத்தப்பட்டுள்ள குழாயினூடாக நீர்ப்பாயும் வீதம் 28 லிட்டர் பெர் நிமிடம். வீதம் வீதம் என்றவருக்கான சமன்பாடு நான் இங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வீதம் சமன் என்னவா இருக்கும் எங்களுக்கு கனவளவின் கீழ் நேரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இங்க பார், லிட்டர்ன்றவங்களுக்கு என்ன கனவளவு மேலே இருக்க, நிமிடம் என்றது எங்களுக்கு நேரம். அப்ப என்னது எங்களுக்கு வீதத்தின் சமன்பாடு வந்து கனவளவின் கீழ் என்னவா இருக்க போற நேரமாக இருக்கும். சரிதானே? அப்ப சமன் என்னது dy/t ஆக இருக்க போகுது. என்ன இத்தொட்டியின் கொள்ளளவு 112 லிட்டர் எனில் இத்தொட்டியை முற்றாக நிரப்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும்? முற்றாக நிரப்புறதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்கும் என்று கேட்டிருக்காங்க. ரைட்? அப்ப சமன்பாட்டுல நீ பிரதிட்டு விடை எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்படி இல்லாட்டிக்கு 28 லிட்டரை நிரப்புறதுக்கு ஒரு நிமிஷம் என்று சொன்னா 112 லிட்டர் 28ஆல பிரிச்சு எத்தனை நிமிஷம் வெறும் உனக்கு ஐடியா இருந்தாலும் நீ செஞ்சுட்டு போகலாம். அப்ப வீதத்துக்கான சமன்பாட்டை நாங்க போட்டு செய்யும் அதே மாதிரி தான் வருவார். அப்ப வீதம் சமன் என்னவா இருக்கும் எங்களுக்கு அதுக்குள்ள போட போறோம் 28 நிமிடத்திலேயே கேட்டதால எங்களுக்கு இங்கே நிமிடத்துல வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 28 கனவளவு என்ன எங்களுக்கு 112 கீழே நேரம் எங்களுக்கு தெரியாது. பிரிக்கிறது இங்க வந்து என்ன செய்வது பெருக்க போகுது. அப்ப 28 டி சமன் என்னது 112 இருக்க போகுது. அப்ப டி சமன் என்ன இருக்க போற 112 28. இதைத்தான் உனக்கு முதல் சொல்லியிருந்தேன். என்ன எங்களுக்கு எங்களுக்கு கனவளவு தெரியும், ஒரு நிமிஷத்துல 28 லிட்டர் போகுதுன்றது தெரியும். அப்ப 112 நாங்க என்ன செய்ய போறோம் 28ஆல வகுத்து விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சரி என்ன, அதாவது அப்ப நேரம் எவ்வளவா இருக்க போன்னு சொன்னா 4 நிமிடங்களாக இருக்கும். 4
நிமிடமாக இருக்க போற. 4 நிமிடத்துல என்ன செய்யும்? அந்த 112 லிட்டர் தொட்டியும் நிரம்பிடுமடா. சரியா? அப்ப இந்த 5 கள்ளியிலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, 5 கள்ளியிலயும் என்ன கஷ்டமா இருக்குன்னு கேட்டா, எதுவுமே கஷ்டம் இல்ல. சரியா? அப்ப 5 கள்ளிக்கும் ஆத்தலா மார்க்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. அப்ப என்னால வந்து இன்றைக்கு வந்து உனக்கு ரெக்கார்டிங் போடக்கூடிய டைம் வந்து பார்த்தேன்னு சொன்னா, ஒரு 10 கேள்வி இன்றைக்கு செஞ்சு கொள்வோம். ஏன்னா 10 கேள்வி. சரி, அப்ப அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன எவ்வளவு எவ்வளவு செய்யக்கூடிய மாரி அவ்வளவு செய்வோம். அதே மாரி என்ன அடுத்தது மிச்சமா இருக்கிறது. அப்படி ஒரு ஒரு 3 பார்ட்டா உடைச்சு நாங்க பகுதி ஒண்ண பார்த்துக்கொள்வோம். பகுதி ஒன்றுல ஏ பார்ட். அப்புறம் பி பார்ட்ட நாங்க அப்புறம் ஆறுதலா பார்த்துக்கொள்வோம். சரியா? அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா, தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசிடி ஆகியன ஓவை மையமாகக் கொண்ட வட்டத்தின் மீதுள்ள 4 புள்ளிகள். அப்ப வட்டத்தின் மீது இருக்கிற 4 புள்ளிகள் அப்படின்னு சொன்னா, மண்டைக்குள்ள கிறுகிறுன்னு ஓட வேண்டிய விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன்னு சொன்னாடா அப்ப நானு. மண்டைக்குள்ள என்ன கிறுகிறுன்னு எங்களுக்கு ஓடணுமாடா? ம். மண்டைக்குள்ள ஓட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் உள்ள தேற்றம் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னா வீடியோ இருக்குடா. அப்ப தேற்ற வீடியோஸ் நானு இந்த சேனலுக்குள்ளேயே நீ என்ன செய்ற? தேற்றம் அதாவது தேற்றத்துக்கான வீடியோ அப்படின்ற மாரி டைப் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா தேற்றங்கள் நானு 45 தேற்றம் அந்த மாரி போட்டு பண்ணிக்கிறேன். அந்த தேற்றத்தின் வீடியோ அந்த மாரி டைப் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா வீடியோ கிடக்கும். பழைய காலத்துல கிடக்கும்டா. எனக்கு உனக்கு இப்பயே கிளாஸ் இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றது என்னது 1 வருஷத்துக்கு போறேன்னு சொன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு என்ன இருக்க போறேன்? இன்னும் ஒரு 1 வருஷத்துக்கு முதல் கிடந்திருக்கும். சரியா? தேவை அப்படின்னு சொன்னா யாராச்சும் தேடி எடுத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, கமெண்ட்ல ஒருக்கா போட்டு விடுங்க. நான் அத பின் பண்ணி விடுறேன். அ மத்தவங்க பிரயோசனப்படுற மாரி. யாராச்சும் பார்த்து எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த வீடியோ எடுத்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. கமெண்ட்ல நான் என்ன செய்றேன் பின் பண்ணி விடுறேன். மத்தவங்க பிரயோசனப்படுற மாரி. ஓகே. அப்ப இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன எங்களுக்கு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கலின் எதிரெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னது 180 பாகை. அது மட்டும் 30 காணும். மற்றது எங்களுக்கு தேவையில்லை வச்சுக்கொள்ளும் பிறகு. சரியா? வட்ட நாட்பக்கலின் எதிரெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்க போறேன். ரைட். அப்ப இங்க எதிரெதிர் கோணங்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியாச்சு. சரியோ? அப்ப இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா, அடுத்தது என்ன நடக்க போகுது எங்களுக்கு? மைய கோணத்துக்கும் பரிதி கோணத்துக்குமான தொடர்பு எங்களுக்கு தேவை. எங்களுக்கு கேட்டது ஏடிசி. அப்ப இந்த கோணம் தான் எங்களுக்கு கேட்டிருக்கு. இப்ப இந்த கோணம் தேவைன்னு சொன்னா, இந்த கோணத்த கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, இந்த கோணத்த கண்டுபிடிக்கலாம். இந்த கோணத்த கண்டுபிடிக்கிறதுக்கானது தான் எங்களுக்கு இன்னொரு தேற்றம் இருக்கு. என்ன எங்களுக்கு? ஒரே துண்ட கோணங்கள். ரைட். ஒரே துண்ட கோணம் வந்தது. எப்படி இருக்க போற எங்களுக்கு? ஒரே துண்டத்துகள். அதாவது இந்த துண்டத்துக்குள்ள. ரைட். இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு என்னது? சமன் என்றது பார்த்திருப்பேன். சரியா? சமன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்களா? அப்ப நானு இந்த படிப்பிச்சுட்டு இருக்கேன். நாங்க இமெயில்ல வந்து எங்களுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஓர்டர் ஒண்ணு வந்திருக்கு போல இருக்கு. சரங்கு சரங்குன்னு கேட்குது. அப்புறம் என்னன்னு பார்த்துட்டு தாரேன்னாக்கா. ம். ஆமாண்டா. 2 ஓர்டர் ஒண்ணு வந்திருக்குது. ம். ரைட். சரியா? ஓர்டர்கள் இருக்கட்டும். நாம இதற்கா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே. அப்ப இங்க நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாடா அப்ப ம். ஜஸ்ட் வெயிட்டாப்பா. ஜஸ்ட் வெயிட் பண்ணு கொஞ்சம். ஓகே. ஃபைன். நைஸ் இஸ் ஓகேலாம். ஓகே. அப்ப என்ன சொல்லிக்குதுன்னா உங்களுக்கு, ஒரே துண்ட கோணங்கள் சமன். ஒரே துண்ட கோணங்கள் சமன்ற தேற்றம் உங்களுக்கு என்ன சொல்லுது? அண்டா இந்த வெட்டினம்னு சொன்னா இவர்தான் மேலுள்ள துண்டம், கீழுள்ள துண்டம். ரைட்டா? அப்ப இங்க இருக்கிற எந்த கோணம், பரிதில ஆக்குற இந்த கோணம், அதை எங்க தான் ஆக்கினாலும் ஒரே அடியில் அமைந்த பரிதி கோணங்கள் சமன்னு சொல்லி நாங்க சுருக்கி வச்சிருக்கோம். ரைட்? அதே மாரி ஒரே துண்டத்துக்குள்ள இருக்கிற மைய கோணத்துக்கும் பரிதி கோணத்துக்குமான தொடர்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரே துண்டம். இதான் மையம். இது மைய கோணம். மையத்தால் ஆக்கப்பட்ட கோணம் மைய கோணம். இது வந்து எங்களுக்கு பரிதி கோணம். அது எங்கேனாலும் இருக்கலாம். பரிதியில தொட்டா சரி. இவருக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவரை விட இவர் சின்ன.
அப்ப எங்களுக்கு 2 மடங்குன்ற அர்த்தம் இருக்கணும். யாருங்க 2 மடங்கு? இவருண்ட மடங்கு இவர் என்ன எங்களுக்கு 2 மடங்கு. இவர் வந்து 30ன்னு சொன்னா, இவர் எங்களுக்கு 60ஆக இருக்கணும். அப்ப இவருண்ட 2 மடங்கு. இவருண்ட 2 மடங்கா இருக்கணும். சரியா? அப்ப அதுகள நாங்க பார்த்தோம்னு சொன்னா 2 மடங்குன்னா ஞாபகத்துல இருக்கணும். அப்ப எது சின்ன பெருசுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிருவேன். ஓகே. அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இதுல பாருங்க மையம் இருக்குது. இங்க பாருங்க பரிதி கோணம். இவர் 110 பாகைன்னு சொன்னா, இவர் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? 55 பாகை. ஏன் இவரோட ஒரு சிறுசா இல்லையா? அரைவாசி. 55 பாகை. ரைட். 55 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வட்ட நாட்பக்கள். வட்ட நாட்பக்கள்ல எதிரெதிர் கோணங்கள்ல கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னவா இருக்க போற? 180 பாகை. அப்ப நீ இப்ப செய்ய வழிதான் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னா, உனக்கு டைம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ என்ன செய்ற? இப்ப எங்களுக்கு சிபிஏ என்ற கோணம் எங்களுக்கு யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா, அதாவது அரை மடங்கு அரைவாசி என்னது எங்களுக்கு சிஓஏ என்ற கோணத்துக்கு சமன். அப்ப இங்க அரை தர 110 பிரிச்சோம்னு சொன்னா 55 பாகம். சரியா? இது என்ன எங்களுக்கு ஒரே துண்ட கோணம். ஏன்னா ஒரே துண்ட கோணம். இல்லாட்டி மைய கோணத்துக்கும் பரதி கோணத்துக்குமான தொடர்பு எழுதினாலும் சரி. இதுல எங்களுக்கு என்னது யார் தேற்றம் முடிச்சுனா தேற்றத்தை கணிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் செய்ய வழியே செஞ்சுட்டு போவோம். சரி என்ன ரீசன் எழுதினீங்கன்னு சொன்னா சிறப்பு தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. டைம் கொஞ்சம் என்ன எங்களுக்கு அடுத்த பாட்டுக்குள்ள நாங்க செருகுறதுக்கு டைமை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு ஓடணும்டா இந்த இடத்துல. நான் பகுதி உண்டு ஆன்சர் போட்டாலே சரி ஓடுவானுன்றா. அவ செய்ய வழிக்கு நாங்க தேட்டம் இந்த தேட்டம் எழுதி பிறக்கிட்டு போட்டு என்ன எழுத தேவை. நீ செய்ய வழியும் எழுதுற. ஓகே. செய்ய வழியும் மார்க்ஸ் வந்துற போது முடிஞ்ச அளவுக்கு வேகமா எழுதலாம்னு எழுதிட்டு போ. எப்படி எழுதா. அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு வட்ட நாட்பகல்ன்னு சொல்லி சின்ன மென்ஷனை கொடுத்து போடு. யார் எங்களுக்கு சிபிஏ என்ற வரையும் சக யாரங்களுக்கு சிடிஏ என்ற வரையும் கூட்டினா 180 பாக என்ன காரணம் வட்ட நாட்பகல் அவ்வளவு கொடுத்தா காணும். மற்ற நாட்பர்களுடைய கோணம் கூட்டதாக 190 கோதாரி தேவையில்லடா இந்த இடத்துல. சரியா? அப்ப எங்களுக்கு கேட்டது ஏடிசி மாத்தி எழுதிருக்கோம் சிடின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல என்ன எங்களுக்கு ஏடிசி என்ற கோணம். அதுக்கு முன்னுக்கு விவரங்களுக்கு தெரியுமா அளவு 55 பாக சமன் என்ன எங்களுக்கு 180 பாக கூட்டுப்படுற 55 எங்களுக்கு கழிச்சா ஏடிசி என்ற கோணம் 180 மைனஸ் 55 இருக்கு. என்ன 180ல இருந்து 50 கழிச்சாலே எங்களுக்கு அங்க வந்து நிக்க போற விஷயம் என்ன எங்களுக்கு 130. அப்ப 130ல இருந்து இன்னொரு 5 நாங்க தட்டி விட்டோம்னு சொன்னா 125. அப்ப 180ல இருந்து நீங்க கழிச்சு போட வேண்டியது 55 பாக. அப்ப எங்களுக்கு எவ்வளவா இருக்க போற 125 பாக. சரியானே? இன்றைக்கு படிங்க, நாளைக்கு என்ன செய்யுங்க ஆளுங்க. சரியானே? learn today lead tomorrowடா. ஓகேடா. ரைட். அப்ப 6 கேள்வி நாங்க முடிச்சிட்டோம் ஆசையாக. ஓகே. அப்ப அடுத்த கேள்வி 7வது கேள்விக்குள்ள போவோம். இது என்னடா சத்திய சோதனை? மிக மிக இலகுவான கேள்விகளாக இருக்குது. ஆனா, கஷ்டமான கேள்விகள் என்றது இந்த இடத்துல எங்களுக்கு இல்ல. விளங்குதானே? அப்போ ஒரு சோதனையில் மாணவர் குழு ஒன்று பெற்ற புள்ளிகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு வலையுரு வரையமும் ஒரு பூர்ணமற்ற மீள்றன் பல்கோணியும் இங்கு காட்டப்பட்டுள்ளன. மீள்றன் பல்கோணியை நாம் பூரணப்படுத்துக. மீள்றன் பல்கோணியை என்ன அவங்களுக்கு பூரணப்படுத்துகவாம். படிச்சிருப்பீங்க. மீள்றன் பல்கோணி ஒவ்வொரு வகுப்புகளையும் நடுப்பெருமானங்களை இணைப்பதால பெறப்படுறதான் மீள்றன் பல்கோணி. அப்ப இங்க எங்களுக்கு 0 தொடக்கம் 10 வகுப்பின் நடுப்பெருமானம் இதுல கிடக்கு நினைச்சிட்டாங்க. 10 தொடக்கம் 20 நடுப்பெருமானம் இதுல கிடக்குது அதையும் நினைச்சிட்டானுங்க. 20 தொடக்கம் 30 நடுப்பெருமானம் வந்து இதுல கிடக்குது அதையும் நினைச்சிட்டானுங்க. 30 தொடக்கம் 40 நடுப்பெருமானம் இதுல கிடக்குது அதையும் நினைச்சிட்டாங்க. பிறகு 40 தொடக்கம் 60ன்னு நாங்க பார்க்க கூடாது. ஏன் இங்க நான் என்ன செய்யறோம் ஒவ்வொரு பருமனும் வந்து 10 வகுப்பான பருமானம் 10 தான் கொண்டு வரும். ஆனா இந்த வகுப்புக்கு என்ன எங்களுக்கு இருக்க போகுது 20 பருமனா 20 எங்களுக்கு இருக்க கூடாதுடா. என்ன செய்யணும் இவரையும் 2 நாங்க உடைச்சே தீர வேணும். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது வைக்க வேண்டியது இதுல வச்சோம்னு சொன்னா புள்ளிய பிழை இணைச்சு விட்டோம்னு சொன்னா பிழை. அப்ப இதையும் நாங்க 2 உடைச்சு நாங்க இந்த இடத்துல புள்ளிகளை என்ன செய்யணும் வைக்க வேண்டும். அப்ப அடுத்த புள்ளி 40க்கும் 50க்கும் இடையில வர வேண்டும்.
50க்கும் 60க்கும் இடையில வரணும். மீறன் பல்கோணி அல்ல. பல்கோணிகள்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அடைக்கப்பட்டதுதான் பல்கோணி. இது பல்கோணி கிடையாது. மூடினாத்தான் இது ஒரு பல்கோணி. பல பக்கங்கள் இருக்கிறதோட மூடப்பட்டதா இருக்கு. அப்ப நாங்க இங்க இணைச்சு கொண்டு வந்துட்டு இங்க நாங்க என்ன செய்யலாம்? இப்படியே தொங்க விட்டுட்டு பார்த்து கொண்டு நிக்கலாம். முடிக்கோணும். அப்ப நான் 60க்கும் 70க்கும் இடையில என் கடைசியிலையும் புள்ளிய வச்சு இணைச்சு விட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான்டா. மீடுறம் பல்கோணிய பூரணப்படுத்திட்டேன். சொல்லி முடிச்சு. 8வது கேள்வி முடிச்சு. 7வது கேள்வி முடிச்சு. அடுத்தது 8வது கேள்வி. சரியா? பின்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொது மடங்கள் சரி. ஏற்கனவே போமசி பற்றி உனக்கு கத்திட்டேன். மேல உள்ள கேள்வியும் சொல்லிட்டேன். சரியா? அவ இருந்தாலும் திருப்பி நாங்க ஒரு அதை வெட்டி பார்த்துட்டு போவோம். அப்ப அடுத்த போமசியை காண போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இங்க வந்து இலக்கங்களை விடுவோம். இலக்கங்களை விட்டுட்டு நாங்க மற்ற ஆங்கில எழுத்துக்கு எப்படி போமசி காண்ற நாங்க ஒரே மாதிரியான எங்களுக்கு ஆங்கில எழுத்து இருக்கும்னு சொன்னா அந்த ஆங்கில எழுத்துல வந்து எது வந்து வலு கூடினதா இருக்கு வலுக்கள்ல வந்து எந்த ஆங்கிலத்துல வந்து கூட இருக்குதோ அந்த வலுவோட இருக்கிற ஆங்கில எழுத்து கட்டாயம் வரும். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கம் கட்டாயம் வரும். அடுத்தது வித்தியாசமான ஆங்கிலக்கம் வை இருக்குது. அப்ப வையில யாருக்கு கூடவா இருக்குன்னு சொன்னா வை இங்கேயும் ஒன்றுதான் இருக்கு இங்கேயும் ஒன்றுதான் இருக்கு. அப்ப கட்டாயம் எக்ஸ் வர்க்கம் வை வர போகுது. அதை நாங்க தவிர்க்க முடியாத ஒன்று எக்ஸ் வர்க்கம் வை. அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய போம்பசி 3க்கு 6க்கு 4க்கு. அதை நீ வேணும்னு சொன்னா 3 6 4க்கு சைட்ல போட்டு போமசியை காணு. முதலாவது என்ன எங்களுக்கு முதன்மை இலக்கம் 2. அப்ப 2ஆல வகுத்தோம்னு சொன்னா 3 வகுப்பான்னு பார்த்தா வகுப்படாது. அப்ப அவர் என்ன சொன்னாங்க? இறக்க வேண்டும் ஆசையா. அடுத்தது என்ன 6. 6 2ஆல வகுத்தோம்னு சொன்னா வகுப்படும் 3. அடுத்த 4. 4 2ஆல வகுத்தோம்னு சொன்னா 2. திருப்பி என்ன செய்ய போறோம்? திரும்ப ஒரு 2ஆல். 3 வகுடுமா? இல்ல இறக்க போறீங்க. 3 வகுடுமா? இல்லடா அப்ப இறக்க போறீங்க. 2 வகுடுமா? அப்ப என்ன செய்வீங்க? இறக்கி விடுவீங்க 1. திருப்ப என்ன செய்ய போறோம்? 3ஆல வகுக்க போறோம். கடைசி 1 1 வரும் வரைக்கும் வகுக்கணும் என்ன? அப்ப 1 1 1 வந்துட்டு. அப்ப போமசி என்றவர் என்ன எங்களுக்கு இங்கால பிரிக்கப்பட்ட அவலத்தையும் பெருக்கி எடுக்க வாரவர் போமசி. சரிதானே? அப்ப போக்காப்பைக்குள்ள போய் குந்தி கொண்டு நிக்கிற இடம் போமசி. அப்ப என்ன வரப்போ எங்களுக்கு கேட்டது பொது மடங்கள் சிறியது போமசி. அப்ப ஈரி என்னது எங்களுக்கு 2 தர 2 தர 3 2 4 3 12 எக்ஸ் வர்க்கம் ஆக இருக்க போது இவருண்ட பெருமானம். 12 என்ன இருக்க எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சோழி முடிஞ்சிடாப்ப போமசிய கண்டம். 9வது கேள்வி. தரப்பட்டுல நாங்க கேட்ட 10வது கேள்வி வரைக்கும் வந்துட்டோம். சரியான 9வது தரப்பட்டுள்ள வட்டத்துல வந்து விட்டம் விட்டம் என்று சொன்னா மண்டைக்குள்ள கிறுகிரண்டு ஓட வேண்டியது என்னது? அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப இங்க நாங்க பிடிச்ச கீரணம் அப்படின்னு சொன்னா அரைவட்ட கோணம் செங்கோணம். இது ஒரு அரைவட்டம் விட்டம். அப்ப இங்க நாங்க ஆக்குது அரைவட்ட கோணம் செங்கோணம். ஓகே அது சோழி முடிஞ்சு. ஈக்கு நீட்டப்பட்டிருக்காம். வரைக்கும் நீட்டப்பட்டிருக்காம். கேட்டது சிடிஇ. அப்ப யாருங்களுக்கு இந்த சிடி அடே சின்ன விஷயமாடா பண்ணி இதெல்லாம் என்ன சும்மா பார்க்கத்தான் என்ன எங்களுக்கு படத்தை போட்டு வச்சுக்கானே. படம் போடுறது எல்லாம் என்ன எங்களுக்கு சப்ப ஆக்கல் தெரியும் தானே படம் போடுறாங்களே. சி படம் போடுற கேள்வியான சின்ன கேள்வின்னு தெரியும் தானே சப்ப கேள்விடாப்பா. அப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா ஒரே மாதிரி இதுக்கு முதல் நான் கதைக்கப்பட்டது ஒரே துண்ட கோணம்ன்றது உனக்கு இந்த இடத்துல ஞாபகம் இருக்கணும். ஒரே துண்டத்துல இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு இந்த சமன். அப்ப அதையே நாங்க இங்க வந்து திணிச்சோம் அப்படின்னு சொன்னா இது பாருங்க ஒரு துண்டம் வெட்டப்பட்டிருக்குது. அடியாக வச்சாக்கப்பட்டிருக்குது 50 அடியாக வச்சாக்கப்பட்டிருக்குது. அப்ப இவரும் எங்களுக்கு என்னது? ஒரே துண்ட கோணம் சமன் 50. அடுத்ததுடாப்பா சின்ன விஷயம். நீ வேணும்னு சொன்னா நாங்க அங்க பாவிச்ச அதே விஷயத்தை நீங்க பாவிக்க முடியும். எது? எந்த களியில? முன்னுக்கு பாவிச்சது. பார்த்தேன்னு சொன்ன இந்த 2 கோணத்தையும் கூட்டி 180 கழிச்சு விட்டா அந்த கோணம் வருவேன். சரி அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன எங்களுக்கு இந்த கோணத்தை கண்டு போட்டு 180 கழிச்சோம்னு சொன்னா இங்க கோணம் வருவேன். அப்ப உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்களால நிற்போம். இங்க பார்த்தா சுத்தி வந்தான சுத்தம் வந்தாலும் உனக்கு கொண்டுதான் முக்கோணின் ஆகோணங்கள கூட்டுத்தொகை உனக்கு தெரியும் 180 பாக. அப்ப இங்க 90 வந்துட்டு இன்னொரு 90 வேணும். அப்ப இன்னொரு 90ன்னு சொன்னா 90 180. அப்ப 50ஓட 40 கூட்டினா இப்ப பாருங்களுக்கு அங்க முதல் பார்த்த மாதிரி என்ன எங்களுக்கு ஒரு நேர்கோட்டுள்ள அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை 180 அப்ப இவர் 40ன்னு சொன்னா இவர் என்ன எங்களுக்கு 140 பாக இருக்கும்.
இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு என்னது இருக்க போகுதுன்னு சொன்னா, முக்கோணி என்ற ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதின் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப 50-40 எவ்வளவு? 140. உனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தால எடுத்துட்டு போங்கடாப்பா. சரியானே? அப்ப யோசிக்க தேவையில்லை. திருப்ப 2 மெத்தட்லயும் நீ செஞ்சு செஞ்சு பார்த்து அதுக்கு விட போடணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லடாப்பா. சரியோ? அப்ப எல்ஜி அடுத்த லோக் 24-3 சரி 243 எல்ஜி அது எங்களுக்கு என்ன கேட்டுக்கான்னு சொன்னா இது இவரண்ட எங்களுக்கு வளமையா என்ன கேட்கிறவன்னு சொன்னா எல்ஜி இப்படி தந்துட்டு என்ன கேட்பான்னு சொன்னா இந்த இடத்துல வந்து 10 2.385 பெருமானம் என்னன்னு வளமையா கேட்டுட்டு வந்தவங்கள்றான். இந்த இடத்துல சின்ன ஒரு மாற்றத்தை மாத்திருக்கானு. சரிதானே? அதாவது பலுக்கள் அடிகள் சம்பந்தமாக உனக்கு தெரியுமான்றதை இந்த இடத்துல சோதிச்சு பாத்துக்கலாம். வளமையா இந்த கேள்வியும் கேட்பாங்க. நாங்க என்ன செய்யறாங்க இப்படி வந்தாலே 2.3865 நினைச்சிட்டு 243 போட்டு தள்ளி போட்டு வந்துருவான். சரிதானே? ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அவன் வந்து உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவு இருக்கான்றது அதாவது வழுக்கல் சம்பந்தமான அறிவு இருக்கான்றதை இந்த இடத்துல விசாரிச்சு பார்த்திருக்கான். சரி அப்ப இந்த விசாரணையில உனக்கு அவனுக்கு விட கிடைச்சிக்கான்னு பார்த்தா சில பேர்த்துக்கு விட கிடைச்சிருக்கு, சில பேருக்கு என்ன சில கிடைக்காமலும் விட்டுருக்கு. அப்ப நான் இங்க பார்க்க வேண்டியது பாருங்க ஏ இந்த பி வேற ஏ இந்த சி அப்படின்னு சொன்னா என்னது ஏ இந்த பியையும் சியையும் கூட்டத்துக்கு சமன்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அடிகள் சமன்னு சொன்னா பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும், பிரிபடும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அப்ப இந்த ஐடியா எங்களுக்கு தேவை. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு 10 வந்து சரியானே இங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு 2.356 இருக்கு. அப்ப 356ல இருந்தா விடப்பட்டிருக்கு என்ன எங்களுக்கு கொடுக்க 2யும் 0.3856 கூட்டினா என்ன வரும் எங்களுக்கு இந்த 2.3856 வருமா இல்லையா அந்த ஐடியா சின்ன ஒரு ஐடியா உனக்கு இருந்தா காணும். அப்ப இது எப்படி வரப்போ இங்க பாரு பிஏசியையும் கூட்டுற மாதிரி இருக்குது. அப்போ ஒன்று 10 2 தர என்னது 10 0.3856 மாதிரி இருக்க போறேன். அப்ப நான் இதை ஒருக்கா விரிவாக இங்க என்ன நாங்க பார்ப்போம். அப்ப எல்ஜி அப்படின்னு சொன்னா என்ன எங்களுக்கு அடி 10. அப்ப லோக் 10 243 தான் யாருக்கு சமம்னு சொன்னா 2.3856. அப்ப இங்க நாங்க என்ன செய்யறோம் அதாவது மடக்கையில உள்ளதை வந்து நாங்க என்ன செய்யறோம் சுட்டிக்கு மாத்த போறோம். அது உங்களுக்கு சின்ன விஷயம் நான் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன இங்க எங்களுக்கு மடக்கையில இருக்கிற சுட்டிக்கு மாத்திக்கல லொக்கோட யார் சேர்ந்து இருக்கிறாரோ அவரை இனி தனியே இடுறானீன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். சிவனாலயம் சேர்ந்தானே இருக்கேன் அவ சேர்ந்து இருக்கிறால 243 நாங்க விட்டுட்டு பறந்தோம்னு சொன்னா இங்க என்ன வரப்போன்னு சொன்னா இந்த 10 வந்து பார ஒரு அலசியை கொண்டு அப்ப இங்க லொக்கோடு இருக்கைகளை கூட யார் சேர்ந்திருக்காரு எங்களுக்கு 2 அப்ப அவரை தனியா விட்டுட்டு இந்த 10 கலண்டு போச்சுன்னு சொன்னா இங்கால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இன்னொரு ஆளை தூக்கி பிடிச்சு தலையில வைக்க போகுது. அப்ப 10 இவரை வந்து தூக்கி தலையில வச்சிருக்கு 3 8 5 6. இங்கேயும் 10 கீழே தான் கிடக்குது, இங்கேயும் 10 கீழே தான் கிடக்குது. அவர் எந்த பக்கம் வந்தாலும் அவர் கீழே தான் இருக்க வேண்டிய ஆள் ஒண்ணும் செய்யலாம் சரியான இங்க இருந்து என்ன செய்யறான் இவன் நல்லபடியா இவன் நல்லபடியா இவன் நல்ல வண்டான்னு சொல்லி தூக்கி பிடிச்சோன்னு இப்ப அப்ப இங்கால வந்துட்டு சரி அப்ப ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ரைட் ஒருத்தர் இருக்காங்க ஒருத்தர் நடுவில் இருப்பான்டா ஒரு குசும்புக்காரன் சரியான ஏத்தி விடுறதுக்கு அப்படி அவன் ஒருத்தன் நான் தான் இருக்கான் அந்த 10. அப்ப இங்க இருந்து இவரை தூக்கி பிடிச்சிருந்தீங்க அப்புறம் இங்கால வந்துட்டு அவனை தூக்கி தலையில வச்சு கொண்டிருக்கான்டாப்பா. சரி அவன் தலையில தூக்கி வச்சிருக்கட்டும். இப்ப நாங்க என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துல போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 243 10 இவர் வந்துட்டார். அப்ப இங்க 10 இவர் வரைக்குள்ள நாங்க எப்படி கொடுத்தாங்க இந்த இத 2 வந்து எப்படி 0.3856 கொண்டு வரோம்னு சொன்னா இங்கால 10 2 சக 0.3856 இவன் 2 பேரையும் நாங்க கூட்டினோம்னு சொன்னா 2.3856 வரும். அப்ப நான் என்ன செய்யறேன் மேலே ஒண்ணுமே குழப்பம் மேலே உடைச்சு வச்சிருக்கேன். அப்ப இது எப்ப உடைபடுவார் இப்ப சக எப்ப வருவார் எங்களுக்கு அடிகள் சமனா இருக்கீங்கள ஏன்னா பிஎம்சியும் கூட்டுப்பட்டா அவரை இப்படி இருந்து இப்படி ஆக்கலாம்னு சொன்னா இப்படி இருந்து அப்படி ஆக்கலாம் தானே. அப்ப என்ன செய்ய கொஞ்சம் உடைக்க போறேன் 243 சமணங்களுக்கு என்ன இருக்க போற அதாவது 10 2ஆம் அடுக்கு தர 10 0.3856 அடுக்கு
10ன் 2ஆம் அடுக்கு உங்களுக்கு தெரியுமோடா இல்லையோ? தெரியும் தானே? 10ன் 2ஆம் அடுக்குன்னு சொன்னா 10 தர 10. அப்ப 243 சமன் 10 என்ன எங்களுக்கு 100. இவரை சுருக்கி எடுப்பாம். அவரை பக்குவமா வச்சுக்கணும். 10ன் என்ன பாருங்க பிறகு 0.8356. அப்புறம் பெருக்கி விடுறதில்ல. 100ஐயும் 10ஐயும் பெருக்கி 1000 தட்டி விட்டு நிக்கிறீங்களடாப்பன். சரியானே வலுக்கள் சுருக்கப்பட்டா மட்டும்தான் கீழே உள்ளவரை நாங்க பெருக்கி எடுக்க முடியும் கடைசியா. அப்ப இவர் வந்து சுருக்கப்பட்டிருக்கார், இவர் வலுவில் இருக்கார். பெருக்க முடியாதுன்னு அப்புறம் பெருக்கி இந்த வர்க்கமண்ணு கீழே போட்டுக்கொண்டு வீட சீன தலையில் தூக்கி வைக்கிறது இல்ல. அப்ப இங்க எங்களுக்கு என்னது பெருக்குப்படுற சமணிக்கு இங்கால பெருக்கப்பட்டா இங்கால வந்து பிரிவடுவாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப 243 என்ன செய்ய போறோம் நாங்க 100ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 10ன் என்னது 0.8356 விட வந்துட்டு 10.8356 விட என்ன எங்களுக்கு 100ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 2.43 என்ன இப்ப 243 100ஆல என்ன சைட்ல போட்டு பிரிக்கி காட்டு சொல்லி நிக்காதீங்க. பிரிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. என்ன அதாவது 2 தசமானம் என்ன கீழே 2 சைவர் இருந்தா இன்னைக்கு இந்த 2 சதமானம் தள்ளி தசத்தை குத்தினோம்னு சொன்னா சரி. அப்ப 10ன் 0.8356 பெருமதி என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு 2.43 இருக்கும். அப்ப சின்ன விஷயம்ன்றது விளங்கிக் கொள்ளுங்க. சில புதுசு இது வந்து புதுசு சில பழைய வாசகர்களே உங்களுக்கு இல்லாத மாதிரி ஏன்னா எங்களுக்கு கடந்த காலத்துல கடந்த காலத்துல இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இது சம்பந்தமா வளமையா எல்ஜிஎன் தந்து உடைச்சு தரவன இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களோட மூளையை யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். அவ்வளவுதான்டா பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ரைட்டா அப்ப 10 கேள்வியும் வந்து என்ன எங்களுக்கு நீ சரி எடுக்காம விடுறதா இருந்தா இந்த 10வது கேள்வி ஒரு கேள்வி தட்டுப்பட்டு விட்டுருக்கலாம். அதை விட மிச்ச கேள்வி எல்லாமே வந்து பார்த்தேன்னு சொன்னா ஒரு ஈஸியான கேள்வியா தான் இருக்குது. நானே 10 கேள்வி உன்னால 9 சரி எடுக்கலாம். 10க்கு 10 சரி எடுக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்ப நான் 10க்கு 10 நான் நினைக்கிறேன் என்ன எங்களுக்கு ஒரு 100 பேர் எடுத்தாங்கன்னு சொன்னா அதுல ஒரு 30 பேரும் என்ன எங்களுக்கு 10க்கு 10 சரி எடுத்திருப்பாங்க. அதை விட எங்களுக்கு என்ன மிச்சம் ஒரு 70% சொல்லிக் கொள்ளலாம். 10க்கு 9 சரி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ரைட் ஓகேடா அப்ப நாங்க 10 கேள்வி பார்த்துட்டோம். ரைட் அப்ப அடுத்த கேள்வியும் அடுத்த வீடியோ நீங்க எப்பன்னு சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சரி அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க என்ன செய்றீங்க அடுத்த மிச்சமா இருக்கிற கேள்விகளுக்கான விடையையும் பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க ஆர்வமா இருந்து கொள்ளுங்க. மிச்ச கேள்விகளையும் வடிவாக சரி அவங்களுக்கு தெளிவாக வந்து தியரியோட சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லுவேன். தேவையான தியரியை கற்றுக்கொள்ளணும். பெருசா தியரி கதைக்க போறது இல்லை. சரியான ஏன்னா ஏற்கனவே பழைய வீடியோல வந்து ஒரு கேள்வி விளங்கப்படுத்தையும் உனக்கு ஒரு தியரி ஃபுல்லா சொல்லியிருப்பேன்டா. உனக்கு தேவை அப்படின்னு சொன்னா நீங்க பழைய பாஸ் பேப்பரோட வீடியோ கூட எடுத்து பாருங்க. இப்ப இந்த கேள்வி பத்தி கதைக்க போறோம்னு சொன்னா இது சம்பந்தமா நிறைய கதைச்சிருப்பேன். ரைட் இந்த கேள்வி இருக்குன்னா இது சம்பந்தமா நிறைய கதைச்சிருப்பேன். இது நிறைய கதைச்சிருப்பேன். இப்போ ஒவ்வொரு கேள்விக்குமே இப்ப இதுல வந்து நிறைய தேற்றத்தையே சொல்லியிருப்பேன்டா. முக்கோணத்துல இருக்கிற எல்லா தேற்றமுமே இந்த கேள்விக்கு சொல்லியிருப்பேன். இது பழைய வீடியோக்கள் இருந்தா பழைய பேப்பரோட வீடியோக்கள் இருந்தா தட்டி வரவ பாருங்க. அதுகள் வந்து இந்த கேள்விகள் வந்திருந்தா கட்டாயம் இதெல்லாம் சொல்லியிருப்பேன்டா. ஓகே அப்ப நாங்க என்ன செய்யலாம் அடுத்த வீடியோ வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 4ஆம் மாசம் எங்களுக்கு 5ஆம் தேதி 2026. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க என்ன செய்யுங்க ரெடி ஆகுங்க. அடுத்த நீங்க பாக்குறதுக்கு. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டாயம் வந்து என்ன செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணி கொள்ளுங்கடா. சரியோடா அப்பன் ரைட் அப்ப அடுத்தது என்ன எங்களுக்கு 12ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சந்திப்போம். ஓகே பாய் கைஸ் பாய் பாய். அதாவது இங்கத்திய 12ஆம் தேதி சில வளைஞ்சங்களுக்கு என்ன இப்ப நான் 7 மணிக்கு இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப ஸ்ரீலங்கன் டைமுக்கு கிட்டத்தட்ட 4:30 மணித்தியானம். ரைட் அப்ப நீ ஒளிவு பார்க்கல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையா தான் இருக்கும். பார்த்துக்கொள்ளு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு திங்கட்கிழமையா இருக்கலாம். ஓகே ரைட் அப்ப நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்டா. ஓகே பாய் கைஸ். இது உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் வந்து என்ன செய்றீங்க கேட்டுக்கொள்ளுங்க. புதுசாக பார்த்தேன்னு சொன்னா இப்போ என்ன நம்பரை நீ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கடா அப்போ சரியான இப்போ நம்பர் என்னன்னு சொன்னா இப்போ வாட்ஸ்அப் எதை நீ செக் பண்ணணுமான்னு சொன்னா புது நம்பர் தான் பழைய நம்பர்ல வந்து பெருசாக கதைக்க போறது இல்லை செக் பண்ண போறது இல்லை. ஸோ முன்னு கண்ட்ரி கோட்டை போட்டு செவனிக்குள்ள சக 44 சரியானே 77 41 ரைட் 95 97 55 இதுதான் இந்த புதுசா இருக்கிற இலக்கணம். ஆனா சக 44 77 41 95 97 55
நானே அப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கண்ட்ரி கோட போட்டு சேவ் பண்ணா தான் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, WhatsApp காட்டும்டா. 077 41 95 95 45 போட்டீங்கன்னு சொன்னா, WhatsAppல உங்களுக்கு காட்டாது. சரிதானே? 44 இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ம். வீடியோ பார்த்து சொன்னா மறக்காம உங்க பேரை போட்டு விடு. நான் எனக்கு சேவ் பண்ணி வச்சுக்கொள்றேன். அப்ப ஸ்டேட்டஸ் அதுகளில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து எனக்கு வளமையாக ஷேர் பண்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கொள்வேன். அப்ப நீ என்ன செய்யலாம்? முக்கியமான விஷயம்னு சொன்னா, அதில் பார்த்து நீ பிரயோசனப்பட்டு கொள்ளலாம். சரியா? அவ கட்டாயம் வந்து சில நம்பர் சேவ் பண்ணி போட்டு, எனக்கு ஒரு மெசேஜையும் போட்டுக்கொள்ளும் உன்னுடைய பேரை வச்சு. அப்பதான் நான் சேவ் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அடுத்த வீடியோல சந்திப்பண்டாப்பன். ஓகே. வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்றேன்.